அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பணம் மற்றும் பங்குகள் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கோல்டுல நம்மளோட முதலீட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ அதில் என்னென்ன வகையான முதலீடுகளை நம்ம இந்தியாவில் பண்ணலாம், எதில் லாபங்கள் அதிகம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் என்னலாங்கிறத நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இண்டிவிஜுவல் வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கோல்டு. அதாவது நம்ம நார்மலாக எப்போவுமே கோல்டை வாங்கி வீட்டில் சேகரித்து வைக்கிற மாதிரி. ஸோ அதில் நம்ம கோல்டு காயினாக வாங்கலாம், இல்லை கோல்டு பிஸ்கட்டாக வாங்கலாம், இல்லை ஜுவல்லரியாக சொல்லி நம்ம வாங்கலாம். காயின் வாங்கும்போது நம்மகிட்ட 2 டைப்ஸாக நம்மளால் வாங்க முடியும். ஒன்று 22 கேரட், இன்னொன்று 24 கேரட். பட் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதை சேஃப்டியாக நம்ம பாதுகாக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம இப்போ ஒரு ஜுவல்லரியிலேருந்து வாங்கும்போது நம்ம அதுக்கு கண்டிப்பான முறையில் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்குகிறோம். அதுவும் ஜுவல்லரியாக செய்கிறதுனால அதுக்கான செய்கூலி சேதாரம் இது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்க தான் வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம அதை விற்கும்போது அதே ரேட்டுக்கு தங்கத்தை எடுக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கழிச்சிட்டு தான் தங்கத்தை எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் லாஸ் வருது. என்னதான் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போனாலுமே இந்த ஒரு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டியில் நம்ம முதலே அதிகமான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால திரும்ப ரிட்டர்ன்ஸ் நம்ம அதை விற்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம வாங்கின விலைக்கு நம்மளால் விற்க முடியறதில்ல. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சவரின் கோல்டு பாண்ட், அதாவது எஸ்ஜிபி. இதை முதல்ல அறிமுகப்படுத்தினது நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கண்ணுக்கு தெரிகிற ஃபிசிக்கல் கோல்டுக்கு பதிலாக ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம கோல்டை சேவ் பண்ணி வைக்கிறோம். இதில் மெயின் அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க. அண்ட் இதில் இருக்கிற இன்னொன்று அட்வான்டேஜஸ் என்னென்னா, நமக்கு வருஷம் 2.5% தனியாக இன்ட்ரெஸ்ட் நமக்கு தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வாங்குறதுக்கு ஒரு பேங்க்கில் போயோ இல்லை இதுக்காக நம்ம ஒரு ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதோட லாக்இன் பீரியட் 8 வருஷம். அந்த 8 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம அதை விற்கிறதா இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேங்கிற 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம விற்றோம்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையவே கிடையாது. இதில் மினிமம் 1 கிராம்லேருந்து மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் பெர் இயருக்கு ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளால் வாங்க முடியும். மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது கோல்டு ETF, அதாவது கோல்டு பீஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் அதிக அமௌண்ட்டை நம்மளால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியலைன்னா இந்த கோல்டு ETF நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு 100 ரூபா இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் கோல்டு பீஸை வாங்க முடியும். என்ன இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் லிக்விடிட்டி அதிகம், நம்ம எப்போனாலும் வாங்கிக்கலாம், எப்போனாலும் விற்றுக்கலாம். பட் நம்ம கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒரு டிமேட் அக்கௌண்ட். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கோல்டு ETF பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த கோல்டு ETF ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் நம்மளால் வாங்க முடியும், விற்க முடியும். அண்ட் இதில் ஃபிசிக்கல் கோல்டை விட கொஞ்சம் ப்ரைஸ் வித்தியாசப்படும். என்ன காரணத்தினாலன்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் காஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ETF நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம குறிப்பிட்ட அளவு ப்ரோக்கரேஜ் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸை அந்த ப்ரோக்கரேஜ் ஹவுஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இது இதில் இருக்கிற ஒரு காஸ்ட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டிஜிட்டல் கோல்டு. இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஜிபேயில், ஃபோன்பேயில், பேடிஎம், இது எல்லாத்துலேயும் இப்போது டிஜிட்டல் கோல்டுங்கிறது ஒன்று இருக்குது. என்ன காரணத்துக்குன்னா, நம்ம நினச்சா ஒரு ரூபாய்க்கு கூட தங்கத்தை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருக்குன்னா 10 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கிக்கலாம், நாளைக்கு ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இப்படியே நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேவ் பண்ணிக்கிட்டே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டை நம்ம எப்போனாலும் ஃபிசிக்கல் கோல்டாவோ இல்லை கேஷாவோ நம்மளால் மாற்றிக்க முடியும். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிற ஆப் எதையாவது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். தென் அதில் லாகின் பண்ணிக்கிட்டு நம்ம எப்போனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம கிராம் கணக்கில் கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லாத பட்சத்தில் நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கோல்டை வாங்கிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், ஒரு சில ஆப்ஸில் அந்த ஸ்டோரேஜுக்கான ஃபீஸ் வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஸோ அது ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான பிளாட்ஃபார்மானு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது கோல்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்.
ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது நல்லாவே தெரியும். நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படி கோல்டை பர்ச்சேஸ் பண்ணலாம், அது மூலமாக ட்ரேட் பண்ணலாம். அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் ஃபியூச்சருங்கிறது. இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒரு நல்ல தெரிஞ்ச இன்வெஸ்டர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக இதில் சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்டாக்ஸை கையில் வச்சுருக்கோன்னா, இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஒரு ஹெட்ஜிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு தேவை ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் ரிஸ்க் எப்போவுமே அதிகம் தான். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டோட நாலேஜ் இல்லாமல் இதுக்குள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான் கிடையும். ஸோ இது எல்லாமே தான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதோட எல்லா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.